அந்த வசனங்களிலிருந்து வேறு கண்ணோட்டத்திலே ஆழமாக அதை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தினுடைய 24, 25 வசனங்களில் அங்கே வாசிக்கிறோம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வனாந்தரத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று அங்கே படிக்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போன போது அவர்களை எவ்வளவாய் தேவன் நேசித்து நடத்தினார், எப்படி அவர்களை சுமந்து கொண்டு வந்தார், அவர்கள் வனாந்தரத்தில் எப்படி போஷிக்கப்பட்டார்கள் என்பதை வசனத்திலே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்நாளிலே அதை நினைவு கூர்ந்து அதை எழுதுகிறதை இந்த 78ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். இந்த 78ஆம் சங்கீதம் முழுமையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவன் எப்படி நடத்தி கொண்டு வந்தார், அவர்களை எப்படி விடுவித்தார், எதையெல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள், எப்படி ராஜாக்களை மேற்கொண்டார்கள் என்று சங்கீதக்காரன் அதை உணர்ந்தவனாக எழுதுகிறதை இந்த 78ஆம் சங்கீதத்தில் நாம் தியானம் பண்ண முடியும். இந்த வசனத்திலே தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த தூதில் மன்னாவை பற்றி நாம் தியானம் செய்ய போகிறோம். மன்னா அது வெளியேற பெற்றதான ஒரு வல்லமை உள்ளது, அதை கர்த்தரே மனுஷனுக்கு தருகிறார். இந்த உலக பிரகாரமாக சொல்லணும்னா நமக்கு பசி உண்டாகும்போது, நமக்கு பலவீனம் உண்டாகும்போது நாம் அதுக்கேற்ற சாப்பாட்டை உணவை மாத்திரம் சாப்பிட்றோம், பலத்துக்காக அல்லது நம்முடைய வாழ்க்கைக்காக அதை நாம் சரி செய்கிறோம். சிலர் டயட் மெயின்டைன் பண்ணுறாங்க, சிலர் அதுக்கேற்ற உடலுக்கு அமைப்புக்கு தேவையான சாப்பாடுகளை ஃபுட்டை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இந்த ஜனம் வனாந்தரத்தில் வரும்போது இவர்கள் பசியினாலே வாடப்பட்டதாக அங்கே படிக்கிறோம். ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார், ஆனால் வனாந்தரத்தில் என்ன உண்டாச்சுன்னா பசி உண்டாயிற்று. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வனாந்தரத்துக்கு வருவதற்கு முன்பாக எகிப்தில் இருந்தபோது நாங்கள் நன்றாக புசித்தோம், நன்றாக இருந்தோம், ஆனால் தேவன் எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை கொல்லவா நீ கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேவையும் ஆண்டவரையும் முறுமுறுத்ததை குறித்து யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே தேவனையும் மறுதலித்தார்கள், மோசேவையும் முறுமுறுத்தார்கள் என்று அங்கே படிக்கிறோம். இந்த இரவு வேளையில் தேவனுடைய மன்னாவை குறித்தான சரியான அறிவு நாம் பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தின் நித்திய மகிமையிலே நாம் சேர அது நமக்கு வழி செய்யும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த மன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அல்ல. இது முதலாவது எகிப்தின் அனுபவத்திலிருந்து வெளியே வருகிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. எகிப்து என்றால் என்ன? அது உலகம், பாவம், உலக அசுத்தங்கள், மாய்மாலங்கள், பலவீனங்கள், பாவ சிற்றின்பங்கள், விக்கிரக ஆய்விகள், உலக மாய்மாலங்கள். இது எகிப்தினுடைய அடிமைத்தனம். 400 வருடங்கள் அந்த ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டவர்களாக தங்கள் வாழ்க்கையை வெறுத்து உயிரையே கசப்பாக்கி கொண்டு வாழ்ந்ததான ஒரு சூழ்நிலை இருந்த ஜனத்தை கர்த்தரே சந்தித்து அவர்களை ரட்சித்து அவர்கள் போக வேண்டிய கானானுக்கு கொண்டு வந்தார். இன்று கர்த்தர் நம்மையும் அப்படியாக ரட்சித்து அவருடைய ரத்தத்தினாலே விலைக்கரியமாய் கழுவி அவருடைய சமூகத்திலே சேர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் இந்த மன்னாவை புசிப்பதற்கு அவர்களுக்கு அதை கொடுக்கிறதாக வேதம் வாசிக்கிறோம். பாருங்கள், எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் அந்த மன்னாவை கொடுக்கல. அவர்கள் எந்த இடத்துல அந்த மன்னாவை கொடுத்தார்னா, எகிப்திலிருந்து வெளியே வனாந்தரத்திலே இருந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கவனிங்க, அவங்க எகிப்தில் 400 வருஷம் அடிமைத்தனம் இருந்தாங்க, அழுதாங்க, பலவீனப்பட்டாங்க. ஆண்டவரே மன்னாவை கொடும், சாப்பாடை கொடும், வேலை வாங்குறானே, செங்கல் அறுக்க சொல்கிறானே, செக்கு எடுக்க சொல்கிறானே அப்படின்னு அவங்க ஒவ்வொரு நாளும் தங்கள் ஜீவனை கசப்பாக்கி கொண்டு அழுதார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் எதை தரல தெரியுமா? மன்னாவை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எப்போ தெரியுமா மன்னாவை கொடுத்தாரு? அவங்க எப்போ எகிப்து விட்டு வெளியே வந்தாங்களோ அப்போ தான் அவங்க சத்தத்தை கேட்டு மன்னாவை கொடுத்தார். இன்றைக்கி நாம் எப்போ உலகத்தை விட்டு வெளியே வரோமோ, எகிப்தின் வல்லமைகளை விட்டு வெளியே கடந்து வருகிறோமோ, கர்த்தர் அந்த மன்னாவை நமக்கும் தருகிறாக இருக்கிறார். எல்லாரும் மன்னாவை கொடுக்கறது இல்லை. 78ஆம் சங்கீதத்தில் தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை மனுஷன் சாப்பிட்டான். மனுஷனுக்கு தூதரில் மன்னாவை கர்த்தர் தர விரும்புகிறார். உலகத்திலே கிடைக்கிறதான இந்த உலக பிரகாரமான ஆகாரம் அல்ல, பரலோகத்தின் தூதர்கள் கிடைத்ததான மேன்மையான ஒரு ஆகாரம் இருக்கிறது. அது இந்த உலகத்தின் அறிவுக்கு எட்டாததான ஒரு வல்லமை உள்ளது. அதுதான் கர்த்தருடைய மன்னா. அதை நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எகிப்தை விட்டு வெளியே வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எகிப்திற்கும் சீனாய் மலைக்கும் நடுவே இருக்கிறதான சீன் என்று வனாந்தரத்துக்கு அவர் வந்தபோது அவர்களுக்கு பசி உண்டானது. 16ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிறதான சீன் வனாந்தரத்தை அவர்கள் வந்தடைந்தார்கள். பின்னாக இருக்கிற ஏலீம் அது ஆசீர்வாதமான இடம். ஏலிமில் பேரிச்சம்பழங்கள், செழிப்பான ஒரு இடம். அங்கே அவர்கள் செழிப்பாக இருந்தார்கள். ஆனால் இப்போ வனாந்தரத்தை கடக்க பண்ணி சீனாயை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் வனாந்தரத்தில் சீன் என்னும் வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ சீனாய் மலையில் ஆண்டவர் பேசுகிறதுக்கு முன்பாக ஒரு வனாந்தர பாதை வருகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோடு உறவாடுவதற்கு, தேவன் நேர்முகமாக பேசுவதற்கு முன்பாக அவர்கள் வாழ்க்கையில் வனாந்தரமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
சீனாய் மலையில் தான் அவங்க எப்படி நடக்கணும், என்ன சந்திக்கணும், எப்படி போகணும், என்ன கட்டளைகள், என்ன பிரமாணங்கள் என்பதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் அதற்கு முன்பாக வனாந்தரத்தில் அவருக்கு பசியை கர்த்தர் கொண்டு வருகிறார். இன்றைக்கி கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வருவதற்கு முன்பாகவே சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு பசி உண்டு பண்ணுகிறார். அது நம்முடைய ஆத்தும பசி. நம்மை அவருடைய மன்னாவினால் நிரப்பும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த ஜனங்க வந்தாங்க, பசி தாங்க முடியல, கொடுமையில் கொடுமை. ஏற்கனவே எகிப்திலிருந்து போராட்டங்களை சந்தித்தவங்க வெளியே வந்த பிறகு, ஆண்டவரே நீர் கொல்லவா எங்களை கொண்டு வந்தீர். அந்த 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 2ஆம் வசனம், 2-3 வசனங்கள், யாத்ராகமம் 16. என்ன சொல்கிறாங்க, எகிப்திலே நாங்கள் மரித்திருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், இங்கே பசினால் எங்களை கொடுமைப்படுத்துவா கொண்டு வந்தீர். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது சொன்னால் என்னை வெளியே கொண்டு போங்க ஆண்டவரேன்னு. வெளியே கொண்டு வந்த பிறகு இப்போ பசி உண்டான போது இப்போ ஆண்டவரை மறுதளித்து என்னை அங்கேயே கொண்டு போயிருக்கலாமேன்னு சொல்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்படாத நாட்கள் இருந்தது போலவே நலமாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு தேவனை தேடின பிறகு வனாந்திர பாதை வரும்போது அவங்க சகிக்க முடியல. 400 வருஷம் துன்பத்தை சந்தித்தவர்கள் இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை அதிசயமாக நடத்தி கொண்டு வந்திருந்தோம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், தங்களுக்கு பசி உண்டானதுனால். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பசிகள், அது ஆத்மாவிலே மாம்சத்தில் உண்டாயிருக்கிறது. அது தேவைகள், அது குறைவுகள், அது நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள், அது நம்மை பசியை தூண்டி தேவனையே முறுமுறுக்க செய்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது என்ன நடந்தது? மோசே தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணி, ஆண்டவரே இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், இவ்வளவு பேர் ஜனத்துக்கு நான் எந்த ஆட்டு தொட்டியை பிடிக்க முடியும், எந்த மாட்டு தொழுவத்தை நான் சந்திக்க முடியும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவன் ஜெபித்ததை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் இந்த வனாந்திர பாதையிலே ஒரு சபையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்? ஏன் தேவன் உங்களை தம்முடைய வார்த்தையினாலே சந்திக்கிறார்? உங்களுக்கு தேவையான மன்னாவை தம்முடைய தாசர்கள் மூலமாக அனுப்பி நீங்கள் பசியினாலே வாடாதபடிக்கு உங்களை திருப்தியாக்குவதற்கு ஏற்கனவே ஒரு மோசேவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபை உன்னை மோசேக்குள்ளாக, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உன் குறைவுகளை, தேவைகளை, பசி அறிந்தவர்களாக உன்னை திருப்தியாக்குவதற்கான இடம் என்பதை இந்த இரவேளை கர்த்தர் ஒரு விசை கூட உனக்கு நினைப்பூட்டுகிறார். எத்தனை விசை நீங்கள் பசியாக இருக்கிறீர்கள்? உங்கள் பசியை திருப்தியாக்குற ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வல்லமை உள்ள சமூகம். அப்போ மோசே தேவனத்தை சொன்னபோது தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் மோசேவோட பேசி, இந்த ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு, இவர்களுக்கு காலையிலே நான் மன்னாவை அனுப்புவேன், இரவில் சாயங்காலத்தில் அவர்களுக்கு காடைகளை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். நான் நினைக்கிறேன் 30 லட்சம் பேருக்கு எவ்வளோ காடைகளை ஒரு நாளைக்கு கொடுக்கணும்? 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு செய்கிறதுக்கே நமக்கு கை வரல, கால் வரல, செய்ய முடியல. 30 லட்சம் பேருக்கு செய்யணும், 30 லட்சம் பேர் கொடுக்கணும். அவன் வேற சாப்பிட்டு திருப்தியாகி மூக்கு வழியாக வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எவ்வளவு திருப்தியாக கொடுத்துருப்பார். இங்கே நம்ம வீட்டில் ஒரு 5 பேருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட்டிட்டாலே யாரும் திருப்தியாக சாப்பிட முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துடுறோம். ஆனால் இங்கே இவங்க திருப்தியாக சாப்பிட்டு இவர்களுடைய மூக்கில் வருகிறபடியான சாட்சி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் திருப்தி படுத்திருக்கிறார். தேவன் எப்படி தெரியுமா சந்தித்தார்? 16ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசித்த போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அங்கே சொல்றாரு, நீங்கள் இதை தெளிவாக வாசிக்கணும்னா அது கீழே இருக்கிற வசனங்களை படித்து பாருங்கள். 13, 14, 15 பனிக்கு ஒப்பான ஒரு பனியை போல அதிகாலையில் இறங்கி வருது அந்த மன்னா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய குறைவு, பசிக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது பனிக்கு ஒப்பான ஒரு மன்னா அது இறங்கி வருகிறது. அது வெயில் ஏறுவதற்கு முன்பாகவே நீங்கள் சேகரிக்க வேண்டும் என்று அதே வசனங்களே வாசிக்கிறோம். அப்போது வெயில் ஏறும்போது என்ன நடக்குது? அந்த மன்னா மறைக்கப்படுகிறது, அது உருகி மறைக்கப்படுகிறதாக இருக்கிறது என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். அதை நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது
முதலாவது இந்த அப்பம், இந்த மன்னா, இதை நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பனையாக எடுத்துக்கொள்வோம். வசனம் மன்னாவாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய பசியை திருப்தியாக்குறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பசியை திருப்தியாக்குறதாக இருக்கிறது. இந்த வனாந்திர பாதையில் நம்ம கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் எத்தனையோ இருக்குது. அது உலக மாம்ச தேவைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவைகள், ஆத்துமாவுடைய குறைவு தேவைகள், இத்தனை தேவைகள் மத்தியில் தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். இதில் கர்த்தருடைய மன்னாவை நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். இது விடியற் காலத்திலே கொடுக்கப்படுகிறதான மன்னா. இது பனியில் இறங்கி வருகிறதான ஒரு மன்னா. விடியற் காலத்தில் குளிர்ச்சியாக அனுப்புகிறது போல ஒரு மனிதனை குளிர பண்ணி அவன் ஆத்துமாவை தேற்றி பலப்படுத்தி வார்த்தையினாலே அவனை சந்தோஷித்து அவனை திடப்படுத்தி அவன் பசியை ஆற்றி அவன் நிற்க வேண்டிய ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறதான் இந்த மன்னாவுடைய வேலை. விடியற் காலையிலே இது விழும்போது இவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்டு அதை சேகரித்து வைத்துக்கொண்டு அந்த மன்னாவை புசிப்பதற்கு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். ஒருவேளை விடியற் காலம் தாண்டி வெயில் ஏறினால் அந்த மன்னா உருகி போகும் என்று வாசிக்கிறோம். ஓய்வு நாளிலே இந்த மன்னாவை 6 நாள் இவர்கள் இந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான மன்னாவை சேகரிக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு வசனம் பிடிக்கிறீங்க, நாளைக்கு திரும்ப உட்காந்து தேவ சமூகத்தில் நாளைக்கு என்ன தேவைன்றதுக்கு வசனத்தை வாங்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஒரு வாரத்துக்கான வசனத்தை பிடிக்கிறீங்க, ஆனால் அன்னன்னைக்கு வசனத்தை தியானம் பண்ணுகிறது இல்லை. அந்த வசனத்தில் வாசித்து பாருங்கள். 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் அளவுக்கு தக்கதாக சேகரித்தார்கள். 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 21ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, வெயில் ஏற ஏற. அப்போது இந்த மன்னா அதிகாலையில் கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தேவ பாதத்தில் அந்த வசனத்தை இறங்கி தியானம் பண்ண அந்த மன்னா உங்கள் குறைவை திருப்தியாக்கி இந்த வனாந்திர பாதையில் இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து தேவன் அந்த வசனத்தின் மூலமாக உங்களை வழிநடத்த முடியும். ஆனால் நாம் அந்த குறைவுகளை சரியான விதத்தில் பகுத்தறியாததுனால வனாந்திரத்தில் இருந்து நம்மால் செல்ல முடியவில்லை. இந்த மன்னா எங்கிருந்து எங்கு கொண்டு போகிறது என்றால், அந்த 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது சீன் வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ மன்னா அதிகாலையில் அவர்களுக்கு கொடுக்கிறார், மாலையில் அவர்களுக்கு சாயங்காலத்தில் காடைகளை வர்ஷிக்கப்படுகிறார். இப்படி அவர்களுக்கு கொடுத்து வந்தார். இந்த மன்னா எப்படி இருந்தது, அது எந்த ஸ்தானம், எப்படி எந்த அளவில் இருந்தது, இதையெல்லாம் இதே அதிகாரத்தில் படிக்கிறோம். 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கொத்தமல்லி அளவினால் இருந்தது, வெண்மை நிறமாக இருந்தது, அது ருசி தேனிட்ட பணிகாரமாக இருந்தது. சின்ன அளவான ஒரு தானியம், அது நம்ம தனியாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்கிறதான தானியம் என்று என்னாகமத்தில் படிக்கிறோம். நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அது ரொம்ப சிறிய அளவாக இருந்தது. அதை கொண்டு போய் தான் இவங்க அப்பத்தை சுட்டு சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது வசனங்கள் சின்ன வசனங்களாக இருக்கலாம், ஒரு அதிகாரமாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அந்த வசனத்தை வாங்கி நம்ம தியானம் பண்ணி அதை சரியான விதத்தில் பகுத்து விடியற் காலையிலே அந்த வசனத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்தா அந்த வார்த்தை நம்மளை திருப்தியாக்க முடியும். 6 நாளும் நீ இதை செய்ய வேண்டும். ஆனால் 6ஆம் நாள், இந்த 6ஆம் நாளில் நாளைக்கு தேவையான வார்த்தை, இன்னைக்கு தேவையான வார்த்தை நீ சேகரிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த காத்திருப்பு கூட்டம். இந்த நேரங்களை பயன்படுத்தி நாம் வசனங்களை சேகரித்து ஆயத்தத்தோடு அங்கே கொண்டு போகப்படுகிறோம். 7ஆம் நாளில் நீ இஷ்டமான வேலை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு கற்பனை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனமாகிய இந்த மன்னாவை அவர்கள் புசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையில குறைவுகள், பசி, தேவை, குறைவுகளை அவர்கள் மறந்து தேவன் திருப்தியாக்க முடியும். என்ன நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 31 வாசிக்கும் போது குணசாலியான ஸ்திரியை பற்றி அங்கே படிக்கிறோம். அவள் எப்படிப்பட்டவள், அவள் இருட்டோடு எழுந்து தூர தேசத்திலிருந்து தன் பிள்ளைகளுக்காக ஆகாரத்தை கொண்டு வந்து அவள் கொடுக்கிறவள் என்பதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவள் காலையில் எழும்புகிற ஒரு குணசாலியான ஸ்திரீ. அவள் மணவாட்டியின் சபை, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சபை, பரலோகத்துக்கு போகப்படுகிற ரட்சிக்கப்பட்ட எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட சபை, அது இருட்டோடு எழுந்து விடியற் காலத்திலே மன்னாவை சேகரிக்க வேண்டும். நீங்கள் மன்னாவை நீங்கள் சேகரிக்கிறீங்களா? இது எதற்காக கொடுக்கப்பட்டது? வேதத்தில் 3 விதமான மன்னாவை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, இந்த மன்னா ஒரு மனிதனை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவனை கானானுக்கு கொண்டு போகிறது. இதை நீங்கள் எப்படி பகுத்து புரியலாம்? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? நாற்பது வருஷம் அளவுக்கும் கர்த்தர் அந்த மன்னாவை கொடுத்தார். எது வரைக்கும் கர்த்தர் கொடுத்தார்னா, கானான் தேசத்தின் எல்லையை சேரும் வரைக்கும் மன்னா.
இப்போ முதல்ல எகிப்திலிருந்து நீங்கள் பரலோகம் போகும் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வார்த்தை மிக அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை விடியற் காலையிலே கொண்டு வந்து தியானித்து அது சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த வார்த்தை நம்மை காணானாகிய பரலோகத்தின் வாசல் வரை கொண்டு போகிறது. பரலோகத்துக்குள்ளே கொண்டு போல, எங்கே வரை கொண்டு போகுது? கானான் எல்லை வரைக்கும் கொண்டு போகிறது. வசனம் வந்து ஒரு மனுஷனை பரலோகத்தின் வழிக்குள்ளே கொண்டு போகிறது, சரி பண்ணுது. அவனை சரி செஞ்சு அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதான வழிக்குள்ளே அவனை கொண்டு போய் அந்த மண்ணை அவனை கானானின் வாசலின் எல்லை வரைக்கும் அவனை கொண்டு போய் நிறுத்துகிறது. ஏன்னாகும் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த மன்னாவை பற்றி இன்னும் ஆழமான சில காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அது ரொம்ப சிறிய அளவு முத்து போல ஒரு தனியா பாருங்கள். நம்ம தனியாவுடைய அளவு எவ்வளோ பெருசு? ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சிறிய அளவு. அப்போ ஒரு மனுஷனுக்கு எத்தனை மரக்கால் சேர்க்கணும், எவ்வளோ கொண்டு வரணும், அதை கொண்டு வந்து எப்படி இதை செய்யணுன்றதை அங்கேயே சொல்லப்பட்டது. வாசித்து பாருங்கள். ஜனங்கள் போய் பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்து இரவிலே பனி பெய்யும் போது அதோடு சேர்ந்து இந்த மன்னாவும் விழுந்து கொண்டு இருந்தது. அப்போ இந்த மன்னாவை விடியற் காலத்தில் வாங்கி எந்திரத்தில் அரைக்கணும். எது எந்திரம் என்றால் என்ன? இருதயமாகிய இந்த எந்திரத்தில் அந்த வசனத்தை போட்டு தியானம் பண்ண கொண்டு வர வேண்டும். அதை அப்பங்களாக சுட வேண்டும். அதை தியானம் பண்ணி அந்த சத்தியத்தை சரியான விதத்தில் நமக்கு ஆகாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது தேனை போன்ற சுவையுடையது, இது புது ஒலிவ எண்ணெயை போன்றதான வல்லமை உடையது. அதனால் கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லும்போது இந்த வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது என்று படிக்கிறோம். அதே போல வசனத்தை குறித்து வாசிக்கும் போது இது புது எண்ணெயை, புது ஒலிவ எண்ணெயாக அபிஷேகத்தை குறிக்கிறது என்பதை 2 தீமோத்தேயுல வாசிக்கும் போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இது தேனை போன்ற ருசி உள்ளது, புது ஒலிவ எண்ணெயான அபிஷேகத்தை கொண்டு வரும். அதிகாலையில் நீங்கள் வசனத்தை தியானிக்கும் போது, வார்த்தையை தியானிக்கும் போது, அப்பங்களாக சுடும்போது, வசனத்தை சேகரிக்கும் போது ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு ஜோடி இராமல் இராது. ஆவியானவர் அதை இணைத்திருக்கிறார். அப்படி அதை நாம் இணைத்து அதை தியானம் பண்ணி சேர்க்கும் போது இந்த அப்பத்தை புசிக்கிற மனுஷன் கானானின் எல்லை வரைக்கும் தான் போகும் பாதைக்கு வரை குறைவில்லாமல் பசி இல்லாமல் கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். இந்த ஜனத்தை எத்தனை வருஷம் கர்த்தர் இப்படி மன்னாவை கொடுத்தார்னா கானானின் எல்லை சேரும் வரைக்கும் அவர்களுக்கு பசி இராதபடி குறைவில்லாதபடி கர்த்தரை திருப்தியாக நடத்தினார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட குறைவுகளை அவர்களை கொண்டு வந்தார் தெரியுமா? ஏன் அவர்களுக்கு பசி உண்டாயிற்று பாருங்க. அந்த ஜனத்தை கொண்டு வந்தார். நான் நினைக்கிறேன் வரும்போதே அவங்களுக்கு மன்னாவை கொடுத்துருக்கலாம். வெளியே வந்த உடனே மன்னாவை கொடுத்து அவங்களை வழி நடத்திருக்கலாம். ஏன் அவங்களை சிறுமைப்படுத்தினா தெரியுமா? உபாகமத்தை வாசிக்கும் போது, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள சில கேள்விகள் இருக்குது. ஏன் ஆண்டவர் நமக்கு வசனங்களை தர்றதில்லை? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய நீங்கள் அறியாத ஒரு மன்னாவை தேவன் உங்களுக்கு கொடுத்தார். ஏன் உங்களை சிறுமைப்படுத்தி பலவீனப்படுத்தி பசினாலே வருத்தினார் என்றால், வனாந்திரத்தில் கொண்டு வந்தது உண்மை. எகிப்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்போ வனாந்திர பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இதில் பசி இருக்கிறது, இதில் சிறுமை இருக்கிறது, இதில் பலவீனம் இருக்கிறது, இதில் குறைவு இருக்கிறது. எதற்காக அந்த பசி அந்த மன்னாவை கர்த்தர் வைத்திருந்தார்னா, இந்த ஜனங்கள் மனுஷனால் கொடுக்கப்படுகிற ஆகாரம் அல்ல, மனுஷனுடைய வாயினால் கிடைக்கிற வசனங்கள் அல்ல. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த மன்னாவை அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணி ஆண்டவர் யார் என்பதை விளங்க பண்ணினார். இந்த வனாந்திரமான பாதையில் பரலோகம் போகும் வரைக்கும் நமக்கு வனாந்திரத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த வனாந்திர பாதையில் நமக்கு சிறுமை உண்டு, பலவீனம் உண்டு, குறைவு உண்டு. ஏன் அதை கர்த்தர் கொண்டு வருகிறார்? இந்த மன்னாவை நமக்கு புசிக்க கொடுத்து, நாம் உலகத்தின் ஜனம் அல்ல, நம்மை திருப்தியாக்குற ஒரு அப்பம் இருக்கிறது, அது ஜீவவப்பமாகிய அவரே என்பதை உணர்த்தும்படிக்கு கர்த்தர் நம்மை பசியினாலே சிறுமைப்படுத்தி பலவீன சில நேரத்தில் அனுமதிக்கிறார். அதாவது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. நீங்க ஆண்டவர் யாரு, அந்த வசனம் எப்படி உங்களை நடத்தும், அந்த வார்த்தை உங்களை எப்படி சந்திக்குன்றதை உணர்த்தும்படிக்கு தான் இந்த உலகத்திலே வனாந்தரங்கள், இந்த உலகத்திலே பசி பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் பசியினால் அவளை வருத்தினாரு, பசியில் விடலை. பசிக்குள்ளே கொண்டு போனார், ஆனால் பசியில் அவளை மடி செய்யலை. ஒருத்தர் கூட பசியில் மாண்டு போல.
வனாந்தரத்தில் வந்தாங்க, முறுமுறுத்தாங்க, முறுமுறுத்ததுனால மரித்து போனாங்க, யுத்தத்தில் மரித்து போனாங்க, வியாதியில் மரித்து போனாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கூட பசினால் வருந்தி மறிக்கலை. 40 வருஷமும் அவர் திருப்தியாக நடத்தி கொண்டார். ஏன்னா மனுஷன் வார்த்தையிலாக உலகத்தில் கிடைக்கிற அப்பத்தினால மாத்திரமல்ல, உலக பிரயாசனால் சேர்க்கிற பணமும் பொருளும் ஆகாரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பசி இருக்குது, போராட்டம் இருக்குது. இதுக்கு உலக பிரகாரமான சொல்யூஷன்ஸ் இல்லை, உலக பிரகாரமான பலன் இல்லை. அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அவருடைய மன்னாவை போஷித்தால் நம்ம திருப்தியாக்கப்படுவோம். அப்போ இந்த மன்னா முதல் கொடுக்கப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த மன்னா ஒரு மனிதனை வனாந்தரத்திலிருந்து கானானின் எல்லை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துகிறது. அப்போ நம்ம கானானின் எல்லை ஆகிய பரலோகத்தின் வாசல் வரையும் செல்வதற்கு இந்த மன்னா அவருக்கு அவசியமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் வசனத்தை சரியான விதத்தில் தியானம் பண்ணி இதை இடித்து இதை பாவாக்கி இதை அப்பங்களாக சுட்டு எந்திரமாக இருதயத்தில் அரைத்து தியானம் பண்ணி அதை சரியான வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினால் அவர்கள் இந்த மன்னாவை போஷிக்கப்படுகிறவர்கள். கானானின் எல்லை வரைக்கும் இந்த வசனம் அவர்களை வழிநடத்தி கொண்டே போகும். பசி இல்லாமல், குறைவில்லாமல், சோதிக்கப்படாமல் கர்த்தர் அவர்களை நடத்துவார். இரண்டாவது ஒரு மன்னா இருக்கிறது. அது கானானின் எல்லைக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறது. அது யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? யோவான் 6ஆம் அதிகாரம் ம் 32ஆம் வசனத்தில் அந்த மன்னாவை அவர்கள் புசித்தோம், அவர்கள் மரித்தார்கள். அப்போ இந்த மன்னாவாகிய இந்த வசனம் ஒரு மனிதனை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை கானானின் எல்லை வரைக்கும் கொண்டு போகிறது. ஆனால் அவன் நித்திய ராஜ்யமாகிய கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த வார்த்தை அவனை சரிப்படுத்துகிறது உண்மைதான். அதிலும் மேன்மையான ஒரு அப்பம் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய அந்த மன்னாவை புசிக்கிறவர்கள் நித்திய ராஜ்யத்தை பெறுகிறார்கள். வனாந்தரத்திலிருந்து கானானின் எல்லை வரையும் போவதற்கு அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டதான இந்த மன்னா அவசியமாக இருக்கிறது. அது கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகள். இரண்டாவது ஒரு மன்னாவை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அது மனுஷன் சாப்பிட்ட மன்னா அல்ல, தேவன் அருளிய மன்னா. 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்போது இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலமும் மரிப்பதல்ல, தாகம் அடைவதில்லை, பசி அடைவதில்லை என்று 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு பசி உண்டாகாது, தாகம் உண்டாகாது, அவனுக்கு எந்த வருத்தம் உண்டாகாது. அவனை எங்கே கொண்டு போவார் என்றால், அதே அதிகாரத்தில் வாசிக்கும்போது 49-50 வாசிக்கும்போது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அப்போ மன்னா வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட மன்னா கானானின் எல்லை வரைக்கும் கொண்டு போச்சு. அவங்க மரித்து போனாங்க, அவங்க பரலோகம் போக முடியல, கானானுக்குள்ளே நுழைய முடியல. ஆனால் கிறிஸ்துவின் மன்னாவாகிய வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகி ஜீவ அப்பமாகி அவருடைய சரீரமும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஜீவ அப்பத்தை புசித்தால் வானத்திலிருந்து இறங்கின இந்த அப்பம் ஒரு மனிதனை கானானுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு அது அவனுக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதனால நம்ம 51 வாசிக்கும் போது, நானே வானத்திலிருந்து இறங்கிற ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கிற அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அதனால 54 வாசிக்கும் போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மன்னா வனாந்தரத்தில் அவர்கள் புசித்து மரித்தார்களே அந்த மன்னா அல்ல. இந்த மன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய மன்னா. இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் ஒரு காலமும் மரிக்காதபடிக்கு நித்திய ராஜ்யத்திலே தேவனுள்ள சமூகத்தில் பங்குள்ளராகும்படி கானானுக்குள் அவர்களை கொண்டு போகிறது. 2 விதமான மன்னாவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, வனாந்தரத்திலிருந்து கானானின் எல்லை வரைக்கும் கொண்டு போக தேவையானதான வசனத்தின் வார்த்தையாகிய மன்னா. இரண்டாவது, அப்படி சரீரமும் இரத்தமாகிய இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள், மன்னாவை புசிக்கிறவர்கள், இவர்கள் கானானுக்குள் பிரவேசித்து பரலோகம் வரை சென்றடைய முடியும். இந்த மன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட முடியாது. இது விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது என்பதை அங்கே வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்ததாக அங்கே வாசிக்கிறோம். இந்த மன்னா எங்கே வைக்கப்படுகிறதுனா பொற்பாத்திரத்திலே வைக்கப்படுகிறது. பொற்பாத்திரம்னா என்ன?
பொன் விசுவாசத்தை காண்பிக்கிறது. விசுவாசம் உள்ளவர்கள் இந்த அப்பத்திலே கர்த்தர் விசுவாசித்து அவரே மெய்யான தேவன், அவரை இல்லாமல் ரட்சிப்பல்ல, அவரை இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை என்பதை உணர்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அப்பத்தை கர்த்தர் தருகிறார். ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும்படி நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகும்படி இந்த மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த மன்னாவை புசிக்கிறவர்கள் கானானுக்குள் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைக்கிறான். எது வரைக்கும்? அவன் சென்றடைய வேண்டிய பரலோக தரிசனத்தின் வாழ்க்கை வரைக்கும். ஆனால் உள்ளே நுழைவதற்கு அவனுக்கு ஒரு அதிலும் மேன்மையான ஒரு மன்னா தேவைப்படுகிறது. அது கிறிஸ்துவினுடைய சரீரமும் இரத்தமும். மூன்றாவது ஒரு மன்னாவை குறித்து வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அப்பத்தை இரத்தத்தை எடுக்கிறவர்கள் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 3:17 வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் பாருங்க, சபைக்கு எழுதுகிற அந்த வசனங்களிலே பெர்கமு சபைக்கு சொல்லும்போது ஆவியானவர் அங்கே சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மறைவான மன்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது ஒரு மன்னா, ஒரு மனிதனை வார்த்தையாகிய மன்னா அதை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் தியானம் பண்ணி தன் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது குறைவைகளெல்லாம் நீக்கி கானானின் எல்லை வரைக்கும் அது கொண்டு போகிறது. இரண்டாவது ஒரு மன்னா அவன் சேர்ந்த எல்லையிலிருந்து கொண்டு போய் கானானுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துவதற்கு, பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு அவருடைய சரீரம் ரத்தம் ஆகிய மன்றா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயங்கொள்ளுகிறவன். ஜெயங்கொள்ளுகிறவன் யார்? பரலோகத்திலே எல்லாவற்றையும், உலகம், மாம்சம், பாவம் எல்லாவற்றையும் ஜெயங்கொன்று மகிமையான சபையாய் வீற்றிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் அவர் குறி கல்லுகளாக கர்த்தருடைய பர்வதத்திலே வீற்றிருக்கும்படியான அதிகாரங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன், வெண்மையான குறிக்கல்லையும் கல்லின் மேல் எழுதப்பட்ட அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனுக்கு அறியப்படாத புதிய நாமத்தை கொடுப்பேன். பரலோகத்தில் அவனுக்கு மேன்மையான ஒரு நாமத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இந்த மன்னாவை அவனுக்கு புசிக்க கொடுக்கிறார். இது மறைவான மன்னா. ஜெயங்கொள்ளுகிற சபைக்கு இதை தருகிறார். அப்ப நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோம், ஆனால் மேன்மையான ஸ்தானங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் பல இடங்கள் இருக்கிறது. அப்போ தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியில் பல இடங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையான அந்த புதிய நாமம், புதிய அதிகாரம், தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர்கிற கிருபை, இது இந்த மறைவான மன்னாவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மறைவான மன்னா என்றால் என்ன? ஏன் அதை மறைக்கப்பட்டு இருக்கிறது? ஏன் அதை கர்த்தர் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மட்டும் தருகிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை கர்த்தர் அடைத்து அவர்களை வெளியே துரத்தி மறைத்தார் என்று 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இனி ஜீவ விருட்சத்தின் கனி அவர்களுக்கு புசிக்க கூடாதபடி கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்தை தோட்டத்திலிருந்து மறைத்து போட்டார் என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியானது ஒரு மனுஷனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவேளை அதை புசித்தால் நித்தமும் கர்த்தரோடு கூட இருக்கலாம். மரணமில்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை. இதை கர்த்தர் எங்கே தருகிறார்? மரணமில்லாமல் ஜெயாளிகளாக, ஜெயித்தவர்களாக, உலகத்தை, மாம்சத்தை, சத்துருக்களை ஜெயித்தவர்கள், பரலோகத்தில் வீட்டிருக்கிற ஜெயங்கொள்ளப்பட்ட சபை பரலோகத்துக்கு போகும்போது இந்த ஜீவ விருட்சத்தின் மறைவான கனியை அவர்களுக்கு புசிக்க கொடுக்கிறார். இந்த மன்னாவை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிக்காதபடி நித்தமும் பரலோகத்தில் இருக்கிறான். இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த கனியை குறித்து நாம் அங்கே விளக்கமாக படிக்க முடியும். 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அதனுடைய 2-4 வசனங்களை வாசிக்கும் போது 2ஆம் வசனம், இந்த கனியை அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்று 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களாக மகிமுள்ள சபையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் நகரத்தின் வீதிகளில் இருக்கிறதான அந்த மறைவான ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் அவர்களுக்கு புசிக்க கொடுக்கிறார். இந்த கனியை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்காதபடிக்கு நித்திய நித்திய காலமும் கர்த்தருடைய சிங்காசனத்திலே புதிய நாமத்தை உடையவர்களாக அவரோடு கூட அமர்கிறார்கள்.
5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டியதில்லை, தேவனை கர்த்தர் அவர்களை பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இது அரசாளுகிறதுக்காக கொடுக்கப்பட்ட கனி, இது அரசாளுகிறதுக்காக பரலோகத்தின் ஆளுகையில் கொடுக்கப்படுகிறதான மறைவான மன்னா. இந்த உலகத்தின் ஆளுகைகளுக்கு பலவிதமான காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தின் ராஜ்யத்தில் பிரவேசித்த பின்பு இந்த மறைவான மன்னாவை பெற்றுக்கொண்ட ஜெயங்கொள்ளப்பட்ட சபை என்றென்றைக்கும் அவரோடு கூட அரசாளுகிற ஒரு புதிய நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஜெயங்கொள்ளப்பட்ட சபை தான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது இந்த மறைவான மன்னாவை சந்திக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் இந்த மறைவான மன்னாவாகிய ஜீவரட்சத்தின் கனியை நாம் பருகினால், நாம் புசிக்கும்படி கர்த்தரிடத்தில் நாம் வேண்டிக் கொண்டால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம், மாம்சம், பிசாசு இதை ஜெயங்கொள்ளுகிற மனிதனாக மாற வேண்டும். இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்க முடிகிறதா? மாம்சத்தை ஜெயிக்க முடிகிறதா? பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க முடிகிறதா? இந்த 3 ஆயுதங்களை ஜெயங்கொள்ளுகிற ஒரு ஜெயங்கொள்ளப்பட்ட சபைதான் பரலோகத்திலே அந்த மறைவான கனியை அவருக்கு பருக கொடுக்கிறார். இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கு மறிக்காதபடி சமாதானமோடு இருந்து புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்து அரசாளுகிற ஒரு புதிய நாமத்தின் முத்திரை அவருக்கு போடுகிறார். பரலோகத்தில் அரசாளுறதுக்கு ஒரு ஊழியக்கார கூட்டம் இருக்கிறது. எல்லாருக்கும் அரசாளுறதுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறது இல்லை. ஜெயங்கொள்ளப்பட்ட சபை பெர்கமுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். பெர்கமு சபையில் நிக்கோலஸ் மதஸ்தர் என்று சொல்லப்படுகிறதான பாவகரமான காரியங்கள் இருந்தது உண்மை. ஆனால் அந்த சபை ஜெயங்கொள்ளப்பட்ட சபையாக மாறிப்போனதாக மாற்றும்படியாக கர்த்தர் அந்த பெர்கமு சபைக்கு சொல்லுகிறதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்போ கர்த்தருடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகம், மாம்சம், பிசாசானவன், பாவ வல்லமைகள் வந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்வான் என்று தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறான். ஏதோ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்க பரலோகத்தில் போய் பரிசுத்தமாயிரலாம் இல்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு சித்தத்தை செய்கிறவன் எங்கே வந்து தேவ சித்தத்தை செய்கிறான்னா, கர்த்தருக்கு சித்தமான் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? உலகத்திலும் பாவத்தில் இருந்தால் கூட அவன் ஜெயங்கொள்ளும்படி தேவ சித்தத்தை புரிந்தவனாக வாழ்க்கையை நடத்துகிறான். அப்போ ஜெயங்கொள்ளப்பட்ட சபை மகிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவரோடு கூட நித்திய காலம் இந்த உலகத்தை அரசாளுவார்கள். அதனால வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என்னோடு கூட அரசாளுகிறதுக்கு ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன், என் ஊழியக்காரர்கள் இந்த பூமியை அரசாண்டு நியாயம் தீர்க்கும் காலம் வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ 3 விதமான மன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வனாந்தரமாகிய இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவன் வனாந்தரத்திலிருந்து பரலோகராஜ்யமாக கானானின் எல்லை வரை போவதற்கு மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவன் வழிகளை செவ்வைப்படுத்தி கொண்டு போகிறது. இது எது வரை கொண்டு போகப்படுகிறது? பரலோகத்தின் எல்லை வரைக்கும் வேணும். இது அதிகாலையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை இடித்து இதை தியானம் பண்ணி அப்பங்களாக சுட்டு நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் இது நம்மை கானான் எல்லை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். கானானின் எல்லைக்குள்ளே போவதற்கு இன்னொரு அப்பம் மன்னா தேவைப்படுகிறது. அது இந்த வனாந்தரத்தில் சாப்பிட்டு மரித்தார்களே அந்தபடி அல்ல. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இவரே. இந்த அப்பத்தை புசிக்கிறதாகி அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜீவ விருட்சத்தை பறிக்கும்படியான இடத்துமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறார்கள். இந்த மன்னாவை புசிக்கிறவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான். அதனால தான் சொன்னார், இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாட்களை நான் அவனை எழுப்புவேன். 2 காரியங்கள் ஒரு மனிதனுக்கு நித்திய ராஜ்யம் சம்பவிக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். 2 கூட்டம் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது ரகசிய வருகையில். ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இன்னொன்று கிறிஸ்துவுக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த 2 கூட்டத்திலே தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர நாம் இந்த உலகத்தில் ஜனங்களைப் போல மாய்மாலத்தில் சிக்கிக்கொண்டு கைவிடப்படக்கூடாது. இது கர்த்தருடைய ரகசிய வருகையின் கடைசி நாட்கள் நொடிகளுக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் கானானுக்குள் பிரவேசிக்கிறான். ஆனால் கானானுக்குள்ளே போய் அதிகாரங்களை பெறுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? ஜெயங்கொள்ளப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பத்தை புசிக்கிறான், வசனத்தை வாங்கியிருக்கிறான், ஆனால் அதை காட்டில் ஒன்று தேவைப்படுது, இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த அப்பமும் இந்த ரத்தமும் அப்படி அபிஷேகமும் வார்த்தையும் வல்லமே நமக்குள்ளே வரும்போது இந்த புது ஒலிவு எண்ணெயாகிய வசனத்தின் ஆவியானவர் இந்த புது ஒலிவு எண்ணெயான மகிமையுள்ள நடத்திப்பு, அபிஷேகம், வார்த்தை, கிருபை அப்படி சரீரமும் ரத்தம் உள்ளே வரும்போது இந்த உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கும்படியான அதிகாரங்களை கொடுக்கிறது. ஏன் அவர்களுக்கு முதல்ல அந்த மன்னாவை கொடுத்தார், அதுக்கப்புறம் சரீரத்தை கொடுத்தார் தெரியுமா? இந்த மன்னாவை அங்கே வனாந்தரத்தில் கொடுத்துருக்கலாமே. வானத்திலேருந்து இறங்கின அப்பத்தை ஏன் கொடுத்துருக்கலாம்? பழைய ஏற்பாட்டிலே கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? இயேசு கிறிஸ்து பிறந்து அவருடைய சரீரத்தை பிட்டு அந்த ரத்தத்தை புசிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அவர் மரிக்காமல் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவாலே மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யும்படி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நாம் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்படுவதற்கென்றே அதை ஆயத்தம் பண்ணினார். அப்போ அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாத நாட்கள் அதை பெற முடியல. ஆனால் நமக்கு அதை கொடுத்துருக்கார். அப்படி சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் கானானுக்குள்ளே போகிறோம். அவர்கள் மேன்மையான அழைப்பை பெற்றாங்க,
ஆனால் வனாந்திரத்திலேயே மரித்து போனாங்க. அதனால தான் நாங்கள் எபிரேயர் 11 வாசிக்கும் போது அவர்கள் விசுவாசித்தாங்க, அவர்கள் கண்களால் கண்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை என்று எபிரேயர் 11 வாசிக்கிறோம். அவர் எல்லாம் விசுவாசித்தார்கள், ஆனால் வனாந்திரத்தில் எல்லாரும் மடிந்து போன அந்த வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11 யார் எடுக்கிறீங்க பார்ப்போம், சீக்கிரம் வாசிங்க. அது இல்லை 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11 அது ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. 40ஆம் வசனத்தை வாசிங்க. 39, 40 ரெண்டுமே வாசிங்க. 39, 40. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் எதை கொடுத்தார்னா கானானை கொடுத்தார், அடைய முடியல. ஏன்? அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விசேஷித்த நன்மையான ஒன்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய சரீரம், அதுதான் அவருடைய ரத்தம். இந்த மன்னா மறைவான மன்னாவல்ல, இது வெளியரங்கமாய் கொடுக்கப்பட்ட மன்னா. இதை புசிக்கிறவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான், நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், கானானுக்குள் போவான். 3வது மன்னா மறைவாக வைக்கப்பட்டிருக்க ஜீவரட்சத்தின் கனி, ஜெயங்கொள்ளப்பட்ட சபை அதை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட காலகாலமாக யுகா யுகமாக அரசாளுவார்கள். இந்த 3 மன்னாவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இன்று திரும்ப வேண்டும். முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில், நான் ஒரு குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே அநேக குறைவுகள் இருக்கிறது, எனக்குள்ளே பசி உண்டாயிருக்கிறது, எனக்குள்ளே குறைவு உண்டாயிருக்கிறது ஆண்டவரே, என் தேவைகளை உணர்ந்திருக்கிறது ஐயா. இந்த இரவு வேலை என் மன்னாவை நான் திருப்தியாக்கும் ஆண்டவரே. உடைய வசனம் என்னும் மன்னா, உடைய வார்த்தை என்னும் மன்னா, உடைய அபிஷேகிக்கிற மன்னாவாகிய புதிய ஒளிவை என்னை தேனினால் என்னை திருப்தி ஆக்கும் ஆண்டவரே. அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய சரீரமும் ரத்தமும் இறங்கி